ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கமெண்ட்ஸில் அதிகமாக வந்த கேள்வி என்னென்னா, ஸ்விக்கி ஜொமேட்டோவில் க்ளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணி எப்படி சேல் பண்ணலாம், நீங்கள் பண்ணுறீங்களே எங்களுக்கு அது எப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்காக தான் இந்த இது போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் க்ளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 2 விதமாக பண்ண முடியும். ஒன்று பார்த்திங்கன்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனில் பண்ணலாம். அதாவது கெரியர் மீல்ஸ் மாதிரி வயசானவங்களுக்கு, குக் பண்ண முடியாதவங்களுக்கு 3 டைம்ஸ் மீல்ஸு வீட்லேயே போய் டெலிவரி பண்ணுறது. ஸோ இது ஒரு டே நீங்கள் ஒரு 260 to 300 வரைக்குமே இதில் நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். இது ஏற்கனவே உங்களுக்கு கவுண்ட் தெரிஞ்சிரும். ஸோ அவங்களுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் டெலிவரி பண்ணுவீங்க. இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் வேறு ஒரு தனி சீரீஸாக போடுறேன். ஏன்னா இது ஒரு பெரிய இது. ஸோ நான் இது தனியாக போடுறேன். அண்ட் செல்லிங் இன் ஸ்விக்கி ஜொமேட்டோ அண்ட் ஆஃப்லைன், அதாவது ஸ்விக்கி ஜொமேட்டோலையும் அண்ட் ஆஃப்லைனில், அதாவது வீடு பக்கத்தில் யாராவது கேட்குறாங்க, நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே உங்ககிட்ட காலையிலையோ இல்லை மதியானமோ ஈவினிங்கோ ஸோ ஈஸியாக உங்ககிட்ட வாங்கிக்க முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விற்கிறதுக்கு பேர் தான் ஆஃப்லைன். ஸோ அது பண்ணுறதுக்கும் நம்ம இப்போ அதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் குக்கிங். அதாவது ப்ரொஃபஷ்னல்னால் நீங்கள் ஒரு செஃப் ரேஞ்சுக்கு சமைக்க வேண்டாம். பட் நம்ம வீட்டில் இப்போ ஏதாவது ஒரு உப்பு கூட போயிட்டாலோ இல்லை ஒரு காய்கறி வேகலைனாலோ வீட்டில் இருக்கிறவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. பட் வெளியில் ஸ்விக்கி ஜொமேட்டோ எப்படி நம்ம கிச்சனோட கனெக்ட் ஆகும்னா, கஸ்டமர்ஸ் கொடுக்குற ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் வச்சு தான் நம்மளோட கிச்சன் வித்தவுட் ஆட் இல்லாமல் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கிச்சன் ஷோ ஆகும். ஸோ அதுக்கு நாம் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா சமைக்கணும், நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது மட்டும்தான் கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம ஒரு நல்ல ரேட்டிங் எடுப்போம், நல்ல ஒரு ரிவ்யூஸ் கிடைக்கும். நம்ம கிச்சன் நம்ம ஆடு கேம்பெயின் அந்த மாதிரி எதுக்குமே செலவு பண்ணாமல் நம்மளால் குக் பண்ண முடியும். ஸோ அடுத்தது ப்ராப்பர் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ப்ராப்பர் நாலேஜுங்கிறது என்னென்னா, நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஜஸ்ட் ஒரு எஃப்எஸ்எஸ்ஐ, அதாவது ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஆன்போர்டிங் ஃபீ கட்டினாலே ஈஸியாக நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோக்குள்ளே போயிட முடியும். ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்விக்கி ஜொமேட்டோவில் இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. பிகாஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரியான இவங்கெல்லாம் உங்களுக்கு ஆஃப்லைன்லேயும் சேல் பண்ணுவாங்க. அதாவது அவங்க கடையிலையும் டைரெக்டாக கஸ்டமர்ஸ் சாப்பிடுவாங்க, பார்சல் வாங்குவாங்க. பட் நாம் வீட்டில் செய்கிற நாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்விக்கி ஜொமேட்டோ நம்பி தான் இருப்போம். ஸோ அதுக்கான ப்ரொடக்ஷன்ஸ் தான் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது நாம் கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் சக்ஸஸ் பண்ண முடியாது. அதுக்கு நாம் பண்ண வேண்டியது ஒரு ப்ராப்பராக இதை பற்றின நாலேஜை தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது இப்போ நிறைய பேர் இதை ஒரு கோர்ஸ் மாதிரி லைவ் கிளாஸ் மாதிரி எடுக்கிறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்டேயும் பண்ணலாம், நாமளுமே பண்ணுறோம், பேய்டு லைவ் கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ லைவாகவே நான் உங்களுக்கு இதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ், எப்படி மெனு செட் பண்ணணும், எப்படி ப்ரைஸ் செட் பண்ணணும், ஸோ எல்லாமே சொல்கிறோம். அது வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம். இப்போ நான் ஜென்ரலாக உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரொஃபஷ்னலாக ப்ராப்பராக என்ன நாலேஜ் இருக்கணும் அப்படின்னா, மெனு என்னென்ன மெனு நம்ம செட் பண்ணால் கிளிக் ஆகும், கஸ்டமர்ஸ் கிட்ட ரீச் ஆக முடியும். நிறைய போட்டி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் ஸ்விக்கி ஜொமேட்டோ லிஸ்ட் ஆகிருக்கும். அதில் நாமளும் போட்டி போடுறோம். நம்ம கிச்சனையும் கஸ்டமர் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளோட மெனு செட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம என்ன மாதிரி மெனு கொடுக்குறோம், அண்டு என்ன மாதிரியான காம்போஸ் கொடுக்குறோம், என்ன மாதிரியான லிஸ்டிங் போடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அண்ட் இதோட உங்களோட ஃபுட் இமேஜஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் பார்த்து அதில் ஒரு அப்படைஸ் ஆகி தான் நம்ம ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அந்த ஃபுட்டு இமேஜஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ப்ரைஸு. ஸோ கம்பேரிங் டு அதர்ஸ், நீங்கள் ஒரு நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு லாஸ் ஆகாமல், அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆஃப்லைனில் ஒரு 3 இட்லி 40 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா, இல்லை ஒரு 4 இட்லி 40 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா, அதையே ஸ்விக்கி ஜொமேட்டோலையும் போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடும் பட்சத்தில் நமக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோவில் கமிஷன் ஒன்று எடுப்பாங்க, டேக்ஸ் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் எடுக்கும்போது உங்களால் இந்த ப்ரைஸை கோப்பப் பண்ண முடியாமல் நிறைய லாஸஸ் ஃபேஸ் பண்ண வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டியது ப்ரைஸ் எப்படி செட் பண்ணுங்கிற நாலேஜ் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் உங்களால் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் சர்வே பண்ண முடியும். அண்ட் டைமிங்ஸ், எந்த மாதிரியான பீக் ஹவர்ஸ் இருக்கும், அந்த பீக் ஹவர்ஸில் நம்ம எப்போ ஓப்பன் பண்ணி கிச்சன் வச்சா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் நான் அந்த மாதிரி மிஸ்டேக்கெல்லாம் பண்ணேன். அதாவது ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருப்போம்.
நமக்கு ஆர்டர்ஸே வராது. அந்த ஃபுட் வந்து ஆப்வியஸாக வேஸ்ட்டாக போகும். நம்ம அடுத்த டைமுக்கு வந்து திருப்பி புதுசாக தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்மள மாதிரி ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாதிரியான லாஸஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணோன்னா ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடுவோம். இது வேணுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நம்ம தள்ளப்பட்டுரும். ஸோ வந்து டைமிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த டைமில் நம்ம கிச்சன் ஓப்பன் பண்ணுறோம், எந்த டைமில் க்ளோஸ் பண்ணுறோம், எந்த டைமிங்கில் நம்ம என்ன மாதிரியான ஃபுட்ஸ் கொடுக்குறோம், மெனூஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி குவான்டிட்டி வந்து எப்படின்னு சொல்கிறது வந்து 2 வகையாக சொல்லலாம். ஒன்று வந்து இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து பெருசாக ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வராது. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு 20 பேர் 30 பேருக்கு சமைச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கண்டிப்பாக வேஸ்ட் ஆகும். அது வேஸ்ட் ஆகிறதோட உங்களுக்கு ஒரு 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 நீங்கள் அதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, அதுவும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். டோட்டலாக இந்த பிஸ்னஸ் வேணுமா அப்படின்னு திங்க் பண்ணுற லெவலுக்கு போயிடும். ஸோ நீங்கள் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக ஒரு 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற மாதிரியான குவான்டிட்டிக்கு ரெடி பண்ணுங்கள். ஒரு வேளை உங்களுக்கு நல்ல லொக்கேஷனாக இருந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த 2லேருந்து 3 பேருக்கான ஃபுட்டு செஞ்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க கிச்சனை. இல்லையா உங்களுக்கு திருப்பி நான் வந்து அதை தயார் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்குது, நான் அதை வந்து திருப்பி வந்து செஞ்சுருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிச்சனை வந்து ஆஃப்லைன் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ரெடி பண்ணிவிட்டு திருப்பி கூட ஆன்லைன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபுட்டு வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 1 நாள் 2 நாள் பரவாயில்ல, பட் 10 நாள் செய்யும் போது ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் வந்துடும், ஒரு இரிட்டேஷன் வந்துடும். ஸோ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட், கான்ஃபிடென்ஸே குறைச்சிரும். அதே மாதிரி குவாலிட்டி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்கள் ஃபுட்டு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸில் தான் வந்து உங்களோட கிச்சன் வந்து ஷோவாகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அதனால குவாலிட்டியை பெட்டராகவும் காம்ப்ரமைஸ் இல்லாமலும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 100 கிச்சன்ஸில் நம்மளாலையும் சர்வே பண்ண முடியும். அண்ட் கன்சிஸ்டன்சி, நான் ஒரு 4 நாள் செஞ்சேங்க, ஃபுட்டு வேஸ்ட்டாக போகுது, எனக்கு ஆர்டர்ஸ் வரலை, எனக்கு அதில் வந்து கான்ஃபிடென்ஸே போயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக கன்சிஸ்டன்சி வேணும். நீங்கள் வந்து இதை வந்து வேறு என்ன பண்ணலாம், இதில் எப்படி நம்ம மிஸ்டேக் பண்ணோம், ஸோ மெனு வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா, வேறு ஏதாவது ஆட் பண்ணி பார்க்கலாமா, வேறு ஏதாவது வழி இருக்கா, நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் சேஞ்சஸ் கொடுக்கும்போது ஏதோ ஒரு ஃபுட்டு வந்து ஈஸியாக கிளிக் ஆகிடும், அது கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போயிடும், அது திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக ஆர்டர் போடுவாங்க, வித்தியாசமாக இருக்கேன்னு இந்த கிச்சனை தேடி வருவாங்க. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு மெயின் நம்ம பண்ண வேண்டியது வந்து அதில் வந்து நீங்கள் ஆர்டர் வந்தோடனே உங்களுக்கு அக்செப்ட் டைம் இருக்கும், அதை எந்த டைம்குள்ளே நம்ம வந்து அதை ஓகே கொடுத்துட்றோம், அதாவது கம்மியான டைமில் வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. அண்டு வந்து ஃபுட்டு ஆர்டர்ஸ்க்கு ரொம்ப டைம் எடுக்காமல் நம்ம சீக்கிரமாகவே ஆர்டர்ஸ் பண்ணி கொடுத்துட்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைச்சிரும். ஸோ இப்போவும் சொல்கிறேன், இனிஷியல் ஸ்டேஜஸில் கண்டிப்பாக ஆர்டர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். 2 கூட வரலாம், வராமல் கூட போகலாம், 1 வாரம் வராதவங்க இருக்காங்க, 1 மாதம் வராதவங்க கூட இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபுட்டை கம்மியாக ப்ரிப்பேர் பண்ணால் அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கிற நம்ம ஆளுங்க அதை சாப்பிட்டா கூட தீர்ந்து போயிடும், நமக்கு அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய பேர்டனாக இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் ஃபுட்டு வந்து கண்டிப்பாக கம்மியாக ப்ரிப்பேர் பண்ண பழகிக்கங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கிற வரைக்கும் உங்களோட ஹோட்டல் வந்து உங்களோட கிச்சன் வந்து நல்லா வெளியில் தெரிகிற வரைக்கும் அந்த குவான்டிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 50,000 60,000 லட்ச ரூபாய் அப்படி போட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஒரு ஆன்போர்டிங் ஃபீஸ் இருக்கும், அண்ட் FSSAI சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுவீங்க. அது இல்லாமல் நீங்கள் இப்போ திடீர்னு கிச்சன் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு க்ராசரிஸ்னு ஒரு 1500 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு நீங்கள் அதுக்குன்னு எந்த பாத்திரமோ இதுவோ இனிஷியல் ஸ்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கிறத வச்சு நீங்கள் எப்படி பிஸ்னஸ் ரன் பண்ணலாம், கிச்சன் ரன் பண்ணலாம், இதுலேருந்து சம்பாரிச்சுக்கிட்டு நம்ம எது வேணால் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தயவு செய்து இருங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு க்ராசரிஸ் இல்லாமல் நீங்கள் நெக்ஸ்ட்டு கிச்சன் ரன் பண்ண முடியாது. ஸோ அது மேண்டேட்ரி, அதை நீங்கள் வாங்கணும். ஸோ அதே மாதிரி ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆன்போர்ட் பண்ணாமல் நம்ம ஒரு சேல் பண்ண முடியாது. ஸோ அது நம்ம பண்ணியே ஆகணும். அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவில் நம்ம ஆன்போர்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட் நமக்கு தேவை. ஸோ அதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப மினிமலாக ஒரு 7,000 to 8,000 இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். அதை நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் பிளான் பண்ணிக்கணும். ஆரம்பமே நான் ஒரு டவா வாங்குகிறேன், ஒரு பெருசாக ஒரு எண்ணெய் கடாய் வாங்குகிறேன், நான் அது பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன், ஸோ அது கண்டிப்பாக பண்ணாதீங்க.
இதோட வந்து இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்ட் 2ல் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ், அதாவது எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட் வாங்குறது, ஆன்போர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருக்குங்கிறத சொல்கிறேன். அண்ட் இதில் வந்து தனித்தனி டாப்பிக்குக்குமே நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. அதை வந்து ஜஸ்ட் ஒரு ரீல்லையோ வீடியோலையோ நம்ம சொல்லிட முடியாது. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு லைவ் கிளாஸ் வாங்க, பெய்ட் லைவ் கிளாஸ் இருக்குது, வாங்க. அதில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், இது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இதை செய்யலாமான்னு. ஆனால் நீங்கள் ஒரு 70 to 80% இதில் கம்ஃபர்டபுள் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் இருக்கிற மீதி எல்லாமே உங்களோட ஏன்னா உங்களோட அங்கே இருக்கிற லொக்கேஷனுக்கு தகுந்தாப்பில் நீங்களாக ரியாக்ட் பண்ணுறது தான். அடுத்து நீங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறீங்கிறது நீங்களே சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வீடியோவுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்.